மானமும் அறிவும் உள்ளவர்கள் பெரியாரை இழிவு செய்ய மாட்டார்கள். தந்தை பெரியார் மீது அவதூறு பரப்பி விளம்பரம் தேட நினைக்கும் இழிவான மலிவான அரசியல் பேர்வழிகளை புறக்கணிப்போம். எதையாவது செய்து தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கலாமா என நினைப்பார்களானால் சட்டம் தன் கடமையை நிச்சயம் செய்யும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து சட்டசபை கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் வெள்ளை சட்டையில் வந்திருந்தனர். வெள்ளை சட்டையில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய பேட்சும் அணிந்திருந்தனர். இதற்கு பதிலடியாக இவர்தான் அந்த சார் என்ற பதாகைகளுடன் திமுகவினர் இன்று சட்டசபைக்கு வந்தனர். அண்ணா நகர் சிறுமி வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் புகைப்படத்துடன் கூடிய பதாகையுடன் அவர்கள் வந்திருந்தனர். வட இந்தியாவில் கடும் குளிரும் பனிப்பொழிவும் நிலவி வருவதால் டெல்லியில் இன்று மற்றும் 150க்கும் மேற்பட்ட விமானங்களும் சுமார் 26 ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. அடர்ந்த மூடு பனி காரணமாக விமான புறப்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் சுமார் 41 நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் என்று டெல்லி சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது. திருப்பதி கோவிலில் நேற்று முன்தினம் இரவு கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பக்தர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த திருப்பதி குற்றப்பிரிவு தேவஸ்தான டிஎஸ்பி ரமணகுமார், கோசாலை இயக்குநர் அரிநாத் ரெட்டி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஆபாச பட நடிகைக்கு முறைகேடாக பணம் அளித்த வழக்கில் தனக்கு தண்டனை அறிவிக்கப்படுவதை நிறுத்தி வைக்க கோரி டொனால்டு டிரம்ப் தாக்கல் செய்த மனு சமீபத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த நிலையில் டிரம்புக்கு தண்டனை அறிவிக்கப்படுவதை நிறுத்த உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்காவில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயில் சிக்கி 5 பேர் பலியாகினர். 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே காட்டுத்தீ காரணமாக கலிபோர்னியா மாகாண அரசாங்கம் அங்கு அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்து 1,30,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்போர்னில் வருகிற 12ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த போட்டியில் 10 முறை சாம்பியனான ஜோகோவிச் தனது முதல் சுற்று ஆட்டத்தில் அமெரிக்க வீரர் நிஷேஷ் பசவரா ரெட்டியை எதிர்கொள்கிறார்.